வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஆசியோடு இன்று நான் இந்த உரையை அளிக்க இருக்கின்றேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பேரியக்க மண்டல இயக்கமும் தன்மையும், பார்ட் 3. இது இந்த தலைப்பு எப்படி எனக்கு தோன்றியதுன்னா, நாம் தினமும் பஞ்சபூத நவகிரக தவம் செய்கிறோம். அந்த தவம் செய்யும் போது இந்த பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் எவ்வாறு தோன்றின என்ற விளக்கம் எனக்கு வேண்டும் என்று நான் இறைநிலையை வேண்டிக் கொண்டேன். அதனுடைய விளைவாக இந்த பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் எவ்வாறு தோன்றின என்ற பகுதிகளை பார்ட் 1 பார்ட் 2ல நம்ம பார்த்தோம். அதாவது பார்ட் 1 பார்ட் 2ல என்னன்னாக்கா, பிரபஞ்ச உருவாக்கம், எப்படி பிரபஞ்சம் உருவாகியது, கோள்கள், நட்சத்திரங்கள், விண்மீன்கள் எவ்வாறு உருவாகின்றன, அதன் அளவு, அதனுடைய பண்புகள், இவைகள்லாம் பார்த்திருக்கிறோம். சில பேராசிரியர்கள் இந்த ப்ரோக்ராமை இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்கெல்லாம் இதை ஓரளவு தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ நம்ம அடுத்தது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ட் 3ல நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, கேலக்சின்னு என்ன, சன், எர்த், மூன், ஹவு த சன் ஷைன்ஸ், சன்னு எப்படி வெளிச்சம் கொடுக்குது, அங்கே ஆக்சிஜன் இல்லை, அந்த ஆக்சிஜன் இல்லாமல் எப்படி வெளிச்சம் கொடுக்குது, அதை பற்றியும், எர்த்து ஷேப் எப்படி இருக்கு, லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர், நம்ம வெளிமண்டலம் அதனுடைய லேயர்ஸ் எப்படி இருக்கு, அப்புறம் பேரி சென்டர்னா என்ன, அந்த டீட்டெயிலும், அப்புறம் வேற்று கிரகணத்தவர்களை பற்றிய சில டீட்டெயில்கள், அப்புறம் 9 பிளானட்ஸ் அவைகளுடைய விளக்கங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இதுதான் இப்போ முதல் ஸ்லைடு. இந்த ஸ்லைடு பேரியக்க மண்டலம். நம்ம பூமியிலிருந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் டாட் டாட்ஸாக இருக்கும். நேக்கடைக்கு இதுதான் பேரியக்க மண்டலம், இப்படி தான் இருக்கும். அதில் ஒவ்வொரு வெளிச்சமாக இருக்கிற ஒரு ஒரு பாயிண்ட்டும் இப்போ ஒரு ஷைனிங்காக ஒரு பெரிய புள்ளி, பெரிய டார்ச் லைட் அடிச்ச மாதிரி இருக்கு. அது ஒரு கேலக்சின்னு சொல்லுவாங்க. இந்த கேலக்சியில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேலக்சி இருக்கு. தட் இஸ் டிஃப்ரெண்ட் டைப், ஸ்பைரல் கேலக்சி, இர்ரெகுலர் அண்ட் பெக்கூலியர், எலிப்டிக்கல், இந்த மாதிரி நிறைய கேலக்சி இருக்கு. நாம் நம் சூரிய குடும்பம் இருக்கும் கேலக்சி மில்கி வே கேலக்சி. வி ஆர் ஹியர், இங்கே இருக்கோம் நம்ம. இதுதான் மில்கி வே கேலக்சி. இந்த மில்கி வே கேலக்சியில் ஒரு சூரியன், ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரம் இது. இந்த ஒரு நட்சத்திரம் இதுதான் சூரியன். இந்த சூரியனை சுற்றி 9 கோள்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. ஸோ இதுதான் நம்ம பேரியக்க மண்டலத்தினுடைய விளக்கம். இந்த பேரியக்க மண்டலத்துல 20,000 கோடி கேலக்சி இருக்கு. அதுல ஒரு கேலக்சி தான் நம்ம ஒரு ஒரு கேலக்சியில 20,000 கோடி இருக்கு. அந்த ஒரு கேலக்சியில தான் நம்ம சூரியன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கேலக்சியில 40,000 கோடி ஸ்டார்ஸ் இருக்கு. சூரியன் மாதிரி 40,000 கோடி சூரியன்கள் நம்ம மில்கி வே கேலக்சியில் இருக்கு. அந்த மில்கி வே கேலக்சி மாதிரி 20,000 கோடி கேலக்சிஸ் இருக்கு. இதுதான் பேரியக்க மண்டலம். அதுக்கு மேல சுத்தவெளி இருக்கு. அதுதான் இது பேரியக்க மண்டலத்தினுடைய விளக்கம். ஸோ இதுதான் சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் 3D வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கு. இதுதான் மத்தியில் இருக்கிறது சூரியன். அப்புறம் 9 பிளானட் எல்லாம் அங்கங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க, தனித்தனியாக தொங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சூரியனை சுற்றி கொண்டிருக்கின்றன. இதுதான் சோலார் சிஸ்டம். இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்காக பார்த்தோம்னாக்கா, இதுதான் சூரியன், சன்னு, மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், அப்புறம் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்.
ஆஸ்ட்ராய்டு இது அப்புறம் வரேன் நான். அதுக்கப்புறம் இதுதான் இன்னர் கிரகன், உள் உள் பிளானட்ஸ். உள் பாதையில் உள்ள கிரகங்கள் 4, வெளிப்பாதையில் உள்ள கிரகணங்கள் 4. இதுக்கு இடையில இங்க வந்து ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, அந்த பக்கம் ஒரு 5 இருக்கு. நம்ம இதை ஒவ்வொன்றத்தையும் டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு இடையில இந்த உட்கிரகணங்களுக்கும் வெளிகிரகணங்களுக்கும் ஆஸ்ட்ராய்டு பெல்ட். ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னா இங்க ஆஸ்ட்ராய்டுன்னா எரிக்கற்கள். எரிக்கற்கள்ல நம்ம வாக்வே மாதிரி, வாக்குவேல சில பார்க்கெல்லாம் கல் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எரிக்கற்கள்லாம் இந்த மாதிரி இங்க இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த சூரியனை இந்த மாதிரி எரிக்கற்கள்லாம் இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு உள்கிரகணத்துக்கும் இடையில. அதே மாதிரி கடைசியில இந்த இது மறைச்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கடைசியிலையும் ஜூபிட்டர், நெப்டியூன், புளூட்டோவுக்கு அடுத்ததும் எரிக்கற்கள் இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க இந்த சைஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த ஃபிகர்ல. நீங்க கம்பேரிட்டிவ்ல மெர்க்குரி என்ன சைஸ்ல இருக்கு. இப்போ நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். ஸோ நீங்க இந்த சைஸ் ஆஃப் த மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் இதெல்லாம் எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்கு. இன்னர் பிளானட் இதெல்லாம் இன்னர் பிளானட்டு. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராய்டு எரிக்கற்கள் பாதை இருக்கு. அப்புறம் ஜூபிட்டர் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. சாட்டர்ன் சனி கிரகணம் எப்படி இருக்கு. யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோலாம் இங்கே இந்த இதுக்குள்ளார மறைச்சிக்கிட்டு இருக்கு. அது எப்படி எடுக்க ஐடி கேன் டூ சம்திங். ஸோ இதுதான் அதனுடைய இது இது டீட்டெயில்ஸு. ஸோ இது ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பிளானட் ஃப்ரம் சன். இந்த பிளானட்டை ஒவ்வொரு பிளானட்டும் சன்னு வந்து டயமீட்டர் 13,91,400 கிலோமீட்டர் அதனுடைய டயமீட்டர். சன்னுடைய டயமீட்டர். மெர்க்குரி டயமீட்டர் 4,879 கிலோமீட்டர் அதனுடைய டயமீட்டர். அது டிஸ்டன்ஸ் வந்து அரௌண்டு 5,79,000 5,79,00,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன்னு. மெர்க்குரி மெர்க்குரி தான் முதல்ல இருக்கிறது வெரி ஃபர்ஸ்ட். அதுவே 5,79,00,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. அடுத்தது வீனஸ் வந்து டயமீட்டர் 12,104. இது வந்து இதனுடைய சைஸ், இதோட டயமீட்டர் சைஸ். இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து 1,82,00,000 தூரத்தில் இருக்கு. எர்த்து வந்து 12,756 கிலோமீட்டர் டயமீட்டர். 1,49,000 சாரி 14,96,000 இதை மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானட்ஸும் அதனுடைய சைஸும் அந்த டிஸ்டன்ஸும் நான் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா சன்னு தான் இருக்கிறதுலே எவ்வளோ பெருசு பாருங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. நெப்டியூன் வந்து 49,528 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அது வந்து சூரியன்ல இருந்து எவ்வளோ இருக்குனாக்க தூரம் அரௌண்டு 449 லேக்ஸ் சாரி 449 lakhs 51 சாரி 449 crore 51 lakhs கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. அதுதான் வெரி ஃபார் ஆஃப். ஸோ இது வந்து ஒரு சூரிய குடும்பத்தினுடைய அளவுகள். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். நம்ம டெய்லி பஞ்சபூத நவகிரகம் பண்ணும்போது இது எவ்வளோ தூரத்தில் இருக்கு, இந்த படங்கள், இந்த கலர், இந்த சைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு இமேஜினேஷனோட நம்ம தவம் பண்ணும்போது இதை நம்ம மனசுக்குள்ளார கொண்டு வரணும். அந்த பர்பஸுக்காக தான் இந்த ஸ்லைடை போட்டேன் நான். அடுத்தது அடுத்தது இவ்வளோ பெரிய இப்போ நம்ம பார்த்தோம், இவ்வளோ பெரிய பிரபஞ்சம், இவ்வளோ பெரிய இதெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி சுத்திக்கிட்டு இருக்கு, எப்படி அங்க தொங்கிக்கிட்டு இருக்கு, ஹூ இஸ் கண்ட்ரோலிங் ஆல் தோஸ் திங்ஸ், எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா விஞ்ஞான முறைப்படி பேரி சென்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பேரி சென்டர் கீப்ஸ் த பிளானட்ஸ் இன் ஈக்குலிபிரியம் பொசிஷன். இப்போ இது பேரிஸ் கீப்ஸ் த பிளானட்ஸ் இன் ஈக்குலிபிரியம் பொசிஷன். இப்போ இது சூரியன், இது வந்து இன்னொரு பிளானட் நம்ம மெர்க்குரினா வச்சுங்களேன். இதுக்கு இடையில சிஜி பாயிண்ட், சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய மாசுக்கும் இடையில பேலன்ஸ் பண்ற ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா இங்க இருக்கு.
ஸோ இதுதான் பேரி சென்டர். இதுதான் இதுக்கு பேரு தான் பேரி சென்டர்னு சொல்றது. 2 மாஸ் வெயிட்டுக்கும் இந்த ஒரு சீசா மாதிரி வச்சுட்டு பண்ணீங்கன்னாக்கா இது எப்படியே சுத்தம். இந்த ரொட்டேஷனல் எப்படி சுத்தம். இது என்னன்னா இது ஒரு பெரிய ஆளு, ஒரு பெரிய ஆளு, இது ஒரு சின்ன பையன். இவங்க 2 பேரும் கைய கையை பிடிச்சிட்டு சுத்தி வர்றாங்க. ஒரு சர்க்கிள் அடிக்கிறாங்கன்னா இந்த பெரிய ஆளு வந்து கொஞ்சமா தான் சுத்துவாரு. அதே மாதிரிதான் சூரியன் வந்து ஸ்டேஷனரியே கிடையாது, அதுவும் சுத்துது. அதுவும் இந்த டிஸ்டன்ஸுக்கு, இப்போ உதாரணத்துக்கு இந்த டிஸ்டன்ஸுக்கு இந்த சர்க்கிள்ல இது சென்டர் பாயிண்டா வச்சுட்டு இது இப்படி சுத்தி வரும். இந்த சின்ன பையன் வந்து இவ்வளவு தூரம் சுத்தணும். இது ஒரு பிளானட். ஸோ இதுதான் சென்டர் பாயிண்ட். ஸோ சூரியன் வந்து இந்த பிளானட்டை மெயின்டைன் பண்ணுது. இந்த பேரி சென்டர் ஈக்குலிபிரியத்தினால இந்த இந்த சின்ன பிளானட்டை இந்த சூரியன் வந்து மெயின்டைன் பண்ணுது. கரெக்ட் இல்லைங்களா? இப்போ ரைட்டு. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இந்த சன் இங்க இருக்கு, ஜூபிட்டர் இங்க இருக்கு. இதுக்கு ரெண்டுத்திலையும் இடையில இது ரெண்டு, இந்த மாசுக்கும் இடையில இருக்கிற பாயிண்ட் வந்து பேரி சென்டர்னு பேரு. பேரி சென்டர் ஆஃப் சன் அண்ட் ஜூபிட்டர் இங்க இருக்கு. இதுதான் பேரி சென்டர். இந்த இதை வந்து இந்த சர்க்கிள்ல இந்த ஜூபிட்டர் சுத்தி வருது, இப்படி சுத்தி வருது. அதே மாதிரி 3வது படம் இதை பாருங்க. இது வந்து ஜூபிட்டர் சேட்டர்ன், இங்க பேரி சென்டர். இப்போ ஜூபிட்டர் சாட்டான், இங்க சன் இங்க இருக்கு, ஜூபிட்டர் இங்க இருக்கு, சாட்டான் இங்க இருக்கு. ஸோ இது வந்து பேரி சென்டர். ஸோ இந்த பேரி சென்டரை மையமா வச்சு இந்த பிளானட்ஸ் எல்லாம் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இப்படிதான் சுத்தி வந்துகிட்டு இருக்கு, பேலன்ஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் உதாரணத்துக்கு இது 3 சொன்னேன், 1 2 3, இது 3 சொன்னேன். இப்போ இதை பாருங்க, இந்த சன் இங்க வச்சுட்டு எல்லா பிளானட்ஸும் எப்படி சுத்தி வருது அப்படின்றத சர்க்கிளா போட்டு இருக்கிறதா அதனுடைய ரொட்டேஷனல் பாத் ஆஃப் பிளானட்ஸினுடைய ரொட்டேஷனல் பாத். இதுதான் இந்த ஈக்குலிபிரியம் பொசிஷன் மெயின்டைன் பண்றதுக்கு பேரி சென்டர் கான்செப்ட்ல தான் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாவே ஒவ்வொரு ஸ்டாரை மையமாக வைத்துக்கொண்டு சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இதனால்தான் பேலன்ஸ் ஆகி எதுவுமே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேடம் புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா, வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளமுடன். அடுத்தது, இப்போ நம்ம எப்படி மெயின்டைன் ஆகுது, பிரபஞ்சம் எப்படி இருக்கு எல்லாம் பார்த்தோம். அடுத்தது சூரியனை பத்தி பார்ப்போம். இது சூரியனை ஆராய்ச்சி பண்றதுக்காக பார்க்கர் சோலார் ப்ராப் அப்படின்ற நாசாவினுடைய அமெரிக்காவில இருந்து ஒரு ப்ராப்னா சென்சார், பார்க்கர் அப்படின்ற சென்சாரை சூரியனுக்கு கிட்ட கிட்ட கொண்டு போனாங்க. கிட்ட அதனுடைய ஜஸ்ட் ஐ ஸ்பீட்ல கொண்டு போயிட்டு அதனுடைய போட்டோகிராஃப், இந்த சூரியன் எப்படி இருக்கு ஸோ அப்படின்ற போட்டோகிராஃபை எடுத்துட்டு வந்தாங்க. சூரியனுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 1,50,00,000 1,50,00,000 டிகிரி சென்டிகிரேட். சூரியனுடைய சர்ஃபேஸ்ல அங்க இருக்கிற டெம்பரேச்சர் வந்து 1,50,00,000 டிகிரி சென்டிகிரேட். அதனுடைய சென்டர்ல சர்ஃபேஸ்ல 5,500 டிகிரி சென்டிகிரேட். இது இங்க இவ்வளோ ஃப்ளேம் எல்லாம் வருது. எரியணும்னாக்கா, இங்க இருக்கிற பொருள்கள்லாம் எரியணும்னா ஆக்சிஜன் வேணும். பட் இந்த சூரியன்ல அந்த இடத்துலலாம் ஆக்சிஜன் கிடையாது, ஆக்சிஜன் இல்லை. எப்படி நடக்குதுன்னா தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன். இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல எப்படி நடக்குதுன்னா, ஒரு எலிமெண்டனுடைய ஆட்டம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணாக்கா ஹீட் ரிலீஸ் ஆகும், டெம்பரேச்சர் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி தான் சூரியன்ல நடக்கும் விஞ்ஞானம் என்னன்னாக்கா, அதுக்கு பேரு தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன். இதுதான் தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன். கோர்ல இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு, சர்ஃபேஸ் இவ்வளோ இருக்கு. இந்த மாதிரி தான் அதனுடைய பெரிய அனலாக எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம கிரகணத்திலேயே சூரியனுக்கு மட்டும்தான் ஷைனிங், தட் இஸ் ஒளி தரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கு. மற்ற பிளானட்ஸுக்கெல்லாம் அதுக்கு ஷைனிங், அதுக்கு சொந்த ஒளி கிடையாது. சூரியன்ல இருந்து போகிற ஒளி தான் வந்து அந்த பிளானட்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு எர்த்தில் இருக்கிற, நமக்கு வந்து பூமியில இருக்கிற நாம் பார்க்கக்கூடியது
சூரியனுடைய ஒளியை தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகி வேரியஸ் பிளானட்ல ரிஃப்ளெக்ஷன் ஆகி நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இதை முதல் படம். ரெண்டாவது, இந்த சூரியனுடைய கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். ரேடியேஷன் ஜோன், கன்வெக்ஷன் ஜோன், போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், கொரோனா அப்படின்லாம் வேரியஸ் பேர் இருக்கு. இப்போ நம்ம பஞ்சபூத நவகிரகத்துல சூரியனுடைய மையத்தில் உள்ள இரைத்துகள்கள், கருப்பு துகள்கள் தாங்க முடியாமல் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். அது இதுதான். இது ராகு கேது. ராகு கேதுன்றது இதுதான். இந்த பக்கம் இந்த சூரியனுடைய சென்டர்ல நம்ம பிரபஞ்சம் தோன்றும் போது, பிக் பேங் தியரியும் போது அதனுடைய துகள்கள் துகள்கள்லாம் இந்த சூரியனுடைய சென்டர்ல என்ட்ராப் ஆயின்னா அப்படியே ஆஹ், உள்ளார உள்ளார மாட்டி சிக்கிக்கிடுச்சு. உள்ளார சிக்கிக்கிட்டு வெளியில வந்து கூல் டவுன் ஆகி வெளியில சாலிடா இருக்கும். அந்த உள்ளார இருக்கிற இரைத்துகள்கள் தான் வெளியே அதை தாங்க முடியாம வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இப்படிதான் நடக்குது. இது ரெண்டு பக்கமும் இதுல இருந்து ராகு கேதனுடைய இரைத்துகள்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கு. இன்னும் அந்த கிரகணத்தை பத்தி பேசும்போது இன்னும் டீட்டெயில்டா பேசுவோம். ஸோ இதுதான் இது. ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா காந்த சக்தி. சூரியன்ல இருந்து காந்த வளையம் மாதிரி அதுல இருந்து காந்த சக்தி இந்த பிரபஞ்சம் உள்ள பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி சர்க்கிளா வெளியே காந்த சக்தி வந்துகிட்டே இருக்கு. சூரியனும் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் நாட் எ கான்ஸ்டன்ட். இதுவும் நம்ம பேரி சென்டர்ல பார்த்த மாதிரி இதுவும் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இட் இஸ் கண்டினியூஸ் ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ ஹோப் சூரியனை பற்றி ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது பார்க்கலாம். இப்போ வந்து புதன் முதல் கிரகணம். நம்ம முதல் வட்டத்தில் இருக்கிற மெர்க்குரி. மெர்க்குரி என்ற புதன் கிரகணம் இது ஒயிட் கலராக இருக்கும். ஸோ இங்கே இருக்க பாருங்க, இதுதான் சூரியன், இது புதன் அல்லது மெர்க்குரி பிளானட்னு சொல்லுவாங்க. அந்த மெர்க்குரி பிளானட்டை அதனுடைய சர்ஃபேஸில் டெம்பரேச்சர் வந்து 430 டிகிரி சென்டிகிரேடு. இது சூரியனை சுற்றி வர 88 நாட்கள் ஆகின்றன. அதனுடைய செல்ஃப் ரொட்டேஷன்ல ஒரு சுத்து அந்த புதன் வந்து தன்னைத்தானே சுத்தி கொள்ள 58 நாள் ஆகுது. சர்ஃபேஸ்ல வந்து சர்ஃபேஸ்ல 14 கிலோமீட்டர் டெப்த்ல டைமண்ட் எல்லாம் இருக்கு. ஃபுல்லா டைமண்ட் இருக்கு. ஃபுல்லா நம்ம டைமண்ட் இருக்கு. அதனுடைய 14 கிலோமீட்டர் டெப்த்ல அதனுடைய சர்ஃபேஸ்ல உள்ள டைமண்ட் பார்ட்டிகள் உள்ளார இருக்கு. பட் இதுல வந்து நோ அட்மாஸ்பியர். நம்ம பூமிக்கு மேல இருக்கிற அட்மாஸ்பியர் மாதிரி அது அட்மாஸ்பியர் கிடையாது. அட்மாஸ்பியர்னா வெளிமண்டலம்னு சொல்லுவாங்க, காற்று மண்டலம் அந்த மாதிரி சொல்றேன் இல்லைங்களா, அந்த அட்மாஸ்பியர் இதுக்கு கிடையாது. ஸோ அதனால சூரியன்ல இருந்து வர்ற வெப்பம் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அட்மாஸ்பியர் இருந்தால் தான் அதில் வந்து என்ட்ராப் ஆகி அதில் சிக்கி உள்ளார இருக்கும். இது அப்படியே ஸ்கேட்டர்டு. அதை வந்து இந்த அட்மாஸ்பியர் இருந்தால் தான் டிஸ்பர்ஷன் ஆகும். டிஸ்பர்ஷன்னா அந்த அட்மாஸ்பியர் வழியா இந்த மாதிரி ரேஸ் வந்ததுன்னா இந்த கலராக டிஸ்பர்ஷன் ஆகும். பட் இதில் வந்து அந்த இந்த மாதிரி டிஸ்பர்ஷனே நடக்காது. அப்படியே வந்ததை வந்து அப்படியே திருப்பி அனுப்பிடும். அதனால டெம்பரேச்சர் வந்து கூலாக தான் இருக்கும். இது கம்பேரிட்டிவ்லி அதர் பிளானட்டை விட இது அடுத்த பிளானட்டை விட இது குறைவாக தான் இருக்கு. ஸோ இதுதான் புதனுடைய டீட்டெயில்ஸு. அடுத்தது யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கடைசியில் கேட்கலாம். இப்படி தான் இருக்கும். இதுதான் புதன். ரெண்டாவது ஸ்லைடு. புதன் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சன் இஸ் 58.1 மில்லியன் கிலோமீட்டர். அப்புறம் இது பிளானட் டயமீட்டர் இஸ் 4879 கிலோமீட்டர். சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 430 டிகிரி சென்டிகிரேட். அதனுடைய வெயிட் வந்து 10.3 × 23 10^23 kg வெயிட். சர்ஃபேஸ் நம்ம கிராவிட்டி 3.7 மீட்டர்/செகண்ட். நம்ம பூமியினுடைய கிராவிட்டி வந்து 9.81. அப்படின்னா இங்கே கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஏதாவது பொருள் அது மேலே பட்டதுன்னா மெதுவாக தான் இழுக்கும். ஸோ ரொம்ப மெதுவாக தான் இழுக்கும். நம்மது வந்து 9.3 டைம்ஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக இழுக்கும் நம்ம பூமி. அதுக்கு வந்து கிராவிட்டி வந்து ரொம்ப குறைவு. ஸோ அதான் இதனுடைய பாயிண்ட்டு. அதுக்கு வந்து தேர் இஸ் நோ மூன். நம்ம பூமிக்கு இருக்கிற மாதிரி மூன் கிடையாது. அடுத்த பிளானட்டு, ரெண்டாவது பிளானட்டு வீனஸ். தமிழில் சொல்லப்போனால் இது சுக்கிரன் சொல்லுவாங்க.
தமிழ்ல சொல்லப்போனா இது சுக்கிரன் சொல்லுவாங்க. இதனுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 800 டிகிரி சென்டிகிரேட். நம்ம மெர்க்குரியை விட இது ரொம்ப அதிகம். அதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு வந்து வளிமண்டலம் உண்டு. வளிமண்டலம்னா அட்மாஸ்பியர். அதனுடைய சர்ஃபேஸ்ல காற்று மண்டலம் உண்டு. காற்று மண்டலம் இருக்கு. அது காற்று மண்டலத்துல CO2, H2O அண்ட் கேஸ் எல்லாம் அதனுடைய சர்ஃபேஸில் இருக்கும். அந்த அட்மாஸ்பியர் இருக்கும். நம்ம பூமியில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் தான் இருக்கும். நைட்ரஜன் 73%, ஆக்சிஜன் 23% இருக்கும். இங்கே வந்து CO2 அண்ட் ஹைட்ரஜன் இருக்கும். பட் அந்த வளிமண்டலத்தினுடைய ப்ரெஷர் வந்து 90 டைம்ஸ் த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஆஃப் த எர்த். நம்ம பூமி இருக்கிற ப்ரெஷரை மாதிரி 90 மடங்கு அதிகமானது. அதான் இது வெரி ஹை ப்ரெஷர் இருக்கும். அதை உள்ளார அது ஆளு போனோம்னா அப்படியே நசுக்கி எடுத்துடும். 90 டைம்ஸ் அதனுடைய இதில் இருக்கும். இதில் ரெண்டாவது இதனுடைய பெக்குலியாரிட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியும் மற்ற கிரகணம்லாம் ஒரு டைரக்ஷன்ல, தட் இஸ் மேற்கிலேருந்து கிழக்கு நோக்கி சுத்தம். மேற்கிலேருந்து கிழக்கு நோக்கி சுத்தம். சூரியன் வந்து கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி வரும். பட் இங்கே வந்து சூரியன் மேற்கில் உதித்து கிழக்கில் மறைகிறது. ஆப்போசிட்டா போகுது. இதனுடைய ரொட்டேஷன் வந்து சூரியனை சுத்தம். ரொட்டேஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன், ஆர்பிட்டிங் ஆப்போசிட் டைரக்ஷன். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பிரபஞ்சம் தோன்றும் போது ஒரு அப்போ வந்து எல்லா எரிக்கற்களும் அதாவது வேகத்துல சுத்திட்டு இருக்கும்போது சிமிலர் ஈக்குவலண்ட் வெயிட் உள்ள ஒரு பொருள் வந்து அது மேலே இடிச்சு அதனுடைய டைரக்ஷனை மாத்துறோம். இப்போ நம்ம கோலி குண்டு விளையாடுறோம்ல, தெருவில் பசங்க கோலி குண்டு விளையாடுறாங்க. அவங்க ஒரு பையன் ஒரு கோலி குண்டு அடிச்சான்னாக்கா அந்த இன்னொரு கோலி குண்டு டைரக்ஷனே மாறிடும். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் தோன்ற நேரத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய பொருள், ஈக்குவலண்ட் வெயிட் உள்ள பொருள் அது மேல இடிச்சு அதனுடைய டைரக்ஷனை மாற்றி இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். இதுதான் இதனுடைய விளக்கம். இதுல வந்து இந்த மாதிரி கிளவுடா இருக்கும். நிறைய எப்பவுமே ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால கிளவுடியா இருக்கும் ஆல்வேஸ். நிறைய தண்டர் ஃபார்மேஷன், நிறைய தண்டரிங்லாம் இருக்கும். CO2 ஹைட்ரஜன்லாம் இருக்கிறதுனால நிறைய தண்டர் ஃபார்மேஷன் இருக்கும். இந்த மாதிரி தான் அதனுடைய அப்பியரன்ஸ் சர்ஃபேஸில் இப்படி தான் இருக்கும். அடுத்தது எர்த்து மூணு. எர்த்து மூணு பார்த்தீங்கன்னா, பூமி 2/3 வாட்டர். இதில் நல்ல நீர், குடிக்க நீர் வந்து ஒன்லி 3% தான். வெளிமண்டலத்தில் நல்லா சுவாசிக்குதுன்னா பூமியை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப இது சொல்ல வேண்டியதில்லை. இதில் ஒன்றே ஒன்று என்ன, இந்த பூமியில் சென்ட்ரல் கோர் வந்து இந்த மாதிரி நம்ம எக்கில் வந்து அந்த எல்லோ கரு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு எல்லோ கரு மாதிரி உள்ளார இருக்கும். ஸோ இந்த உள்ளார வந்து மோல்டன் மெட்டல் ஸ்டேஜ் இருக்கும். இது வேரியஸ் டெம்பரேச்சரில் இருக்கும். வேரியஸ் லேயர் இருக்கு. அதெல்லாம் நான் அவ்வளோ டீட்டெயில்டாக போகல. இது டைம் நிறைய ஆகும் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாக்கா. ஸோ அதனால நான் போகல. இது வந்து எவரி 70 இயர்ஸுக்கு ஒரு தடவை இந்த உள்ளார இருக்கிற கோர் வந்து ரொட்டேட் ஆகுமா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுமா. அது அதனுடைய இதனால ரொட்டேட் ஆகுமா. ஸோ ரொட்டேட் ஆகி அதனுடைய எஃபெக்டை நான் சொல்கிறேன். நான் எஃபெக்ட் அது நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். இப்போ பூமி வந்து இதுதான் அதனுடைய ஈக்குவேட்டரில் 12,757 கிலோமீட்டர் டயமீட்டர் ஈக்குவேட்டரில். வர்டிகலாக பார்த்தீங்கன்னா 7,900 தான் இருக்கும். அது ஷேப்பு எப்படின்னாக்கா ஒரு பொட்டாட்டோ, நம்ம உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் பூமியினுடைய ஷேப்பு. இட்ஸ் நாட் ஏ ரெகுலர் ஷேப்பு கிடையாது. இங்கே இந்த ஃபிகர் மாதிரி ஒரு மாதிரி வளைஞ்சு தான் இருக்கும். இந்த ஷேப்புக்கு பேர் ஜியாய்டு. நம்ம பூமியினுடைய ஷேப்புக்கு பேர் ஜியாய்டுன்னு பேர். ஸோ இது இப்படி தான் இருக்கும். நம்ம எக்ஸாக்டாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கரெக்டாக இருக்காது. இந்த டயமீட்டரை பார்த்தீங்கன்னாலும் இந்த டயமீட்டருக்கும் இதுக்கும் வர்டிகலாவுக்கும் ஹரிசாண்டலாவுக்குள்ள வித்தியாசமாக இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இதனுடைய ஷேப்பே ஒரு மாதிரி இர்ரெகுலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பௌர்ணமி அமாவாசைன்னு சொல்கிறோம். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இப்போ வந்து சூரியனுக்கு தான் வெளிச்சம் உண்டு, பூமிக்கோ சந்திரனுக்கோ வெளிச்சம் கிடையாது. இப்போ பௌர்ணமியும் போது என்ன ஆகுன்னா, பௌர்ணமியும் போது இங்கே மூணு வந்து இங்கே பிட்வீன் சூரியனுக்கும்
நம்ம பூமிக்கு இடையில வரும்போது இந்த சூரியனுடைய வெளிச்சம் சந்திரன்ல பட்டு அதனுடைய பிரைட்டா இருக்கிறதுனால நமக்கு பௌர்ணமி ஆகுது. பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம். இதுவே இங்க பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, சன்னனுடைய வெளிச்சம் இந்த மாதிரி பூமியில பட்டு மூணு இங்க ஷேடோ மாதிரி இங்க எர்த்தினுடைய ஐ மீன் பூமியினுடைய ஷேடோவில் தான் மூணு இருக்கு. அதனால மூணை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இதுக்கு செல்ஃப் ஷைனிங் கிடையாது. ஆஹ் ஒ- ஒளிரும் தன்மை இல்லாதனால இது கருப்பா தெரியும். அதனால அமாவாசைன்னு சொல்றோம். ஸோ இன்பிட்வீன் இப்படி மூவ் ஆகும்போது அதான் அந்த வளர்பிறை தேய்பிறைலாம் அதுதான். இப்போ இது பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருந்ததுன்னா ஷேடோ ஹைடு பண்ணியிருந்ததுன்னா அமாவாசைன்னு சொல்றோம். இதுதான் இதனுடைய விளக்கம். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இதுதான். எர்த் ரொட்டேஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா, இப்படிதான் மேக்னெட்டிக் லைன்ஸ் எல்லாம் இப்படிதான் இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. மேக்னெட்டிக் லைன் பூமியில இப்படிதான் இருக்கு. வெரி மைனூட்டா நமக்கு தெரியாது. இதை ரொம்ப மேக்னிஃபை பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியுது. இதனால என்னன்னா அந்த ரொட்டேஷன் ஆகும்போது ஒன்ஸ் இன் 70 இயர்ஸ், 70 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஆகும்போது அது என்ன ஆகும்னா, ஸோ இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸினுடைய மைக்ரேஷன்லாம் நிறைய இருக்கும். அதனுடைய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் தெரியும். அதனால அதுக்கெல்லாம் அந்த சிக்னலை வந்து உணரக்கூடிய தன்மை உண்டாகும். ஸோ நமக்கெல்லாம் அது சென்சிபிளாக தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் அப்படி தான் நடக்கும். இந்த எர்த் ரொட்டேஷனும் போது அது 70 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். சில அனிமல்ஸுக்கு வந்து கேன்சர் டிசீஸ்லாம் வருமா இந்த ரிவர்ஸ்னால. சம் சில மிருகங்கள்லாம் உயிரினங்கள்லாம் இறந்துரும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சன் லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் சன் லேயர்ஸ் ஆஃப் த எர்த்து. இந்த இது சன் இப்படி இருக்கு, இங்க பூமி இப்படி இருக்கு. ஸோ இதனுடைய ரொட்டேஷன் இதுதான் பூமி திராக்கு. இதனுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா நேராக இருக்காது. 23 டிகிரி ஐ மீன் ஆங்கிளில் தான் இப்படி டில்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் நார்த் போல் சூரியனுடைய ஸ்ட்ரைட்டாக இங்கே இது மேலே படம் நார்த் போல். இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய படம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய வெளிச்சம் எல்லாமே நம்ம பூமிக்கு படுதா, இல்லை என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு கான்செப்ட் தான் இது. இது சன்ல இருந்து சூரியன் மேலே படும்போது அரௌண்ட் 75% ரேடியேஷன் இஸ் அப்சார்ப்டு பை தி எர்த். ஒன்லி 25% வந்து ரிஃப்ளெக்டட் பேக் டு ஸ்பேஸ், டஸ் நாட் ஹீட் த சர்ஃபேஸ். இங்கே இருக்கிறதெல்லாம் ஹீட் பண்ணாமல் 75% எர்த்தில் அப்சார்ப் ஆகிடுது. எர்த்தினுடைய சர்ஃபேஸில் 25% ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுதான் இதனுடைய இது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இது சூரியன்லேருந்து இப்படி வரும்போது இந்த மேகம் அட்மாஸ்பியரில் ரிஃப்ளெக்ட் ஆகி, அட்மாஸ்பியர் நம்ம லேயர் இருக்கு, அது ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி போயிடும். இங்கிருந்தே திரும்பி போயிடும். சில 75% இப்படி நேராக இந்த செடி கொடிகள் இது எல்லாத்துக்கும் பூமியினுடைய சர்ஃபேஸில் வந்து படும். ஸோ இதுதான் பூமியினுடைய ரெண்டாவது. இப்போ ஓசோன் லேயர்னால அது ஹோல் விழுந்ததுனால, இங்கே இந்த ஓசோன் லேயர் ஹோல் விழுந்ததுனால இன்னும் நிறைய அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாம் நிறைய பாஸ் ஆகிட்டு இன்னும் நமக்கு ரொம்ப கெடுதி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் நம்ம அட்மாஸ்பியர் லேயர் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம பூமி. இந்த அட்மாஸ்பியர் டோட்டல் லேயரை நான் இங்கே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இங்கே தான் பிளேன், நம்ம ஃப்ளைட்டு மேகமூட்டங்கள் இது வரலும் தான் இருக்கும். 0 to 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சர்ஃபேஸ்லேருந்து மேகமூட்டம்லாம் இங்கே தான் இருக்கும். பிளேனும் ஃப்ளைட்டு போகிறது எல்லாமே இங்கே க்ளவுடு எல்லாம் இங்கே தான் இருக்கும். அடுத்தது 12 to 50 கிலோமீட்டர் இதில் ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து ஓசோன் லேயர் இங்கே தான் இருக்கு. ஓசோன் லேயர், இந்த ஓசோன் லேயர் ஹோல் வந்துடுச்சுன்னா இது உள்ளார நம்ம பூமிக்கு இங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது தான் இதனுடைய இது. இந்த லெவலில் தான் டெலிமெட்ரி, மெஷர் ஆஃப் ஆல்டிடியூட், ப்ரெஷர், டெம்பரேச்சர், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, விண்டு ஸ்பீட்லலாம்
இங்கே தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இங்கே தான் வைப்பாங்க. இங்கே வச்சு அதனுடைய மெஷர்மெண்ட், அட்மாஸ்பியரிக் மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டோஸ்பியர். 50 to 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சர்ஃபேஸில் இருந்து மெட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இங்கே தான் ஆஸ்ட்ராய்டு எரிக்கற்கள்லாம் விழுதெல்லாம், ஆகாயத்தில் எரிக்கற்கள்லாம் விழுந்துக்கிட்டு இருக்கு. அந்த எரிக்கற்கள் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும், இந்த லெவலில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். சப்போஸ் எரிக்கற்கள் விழுதுன்னா இங்கேருந்து அப்படியே பூமிக்கு விழும், வர்ற வழியில் எல்லாம் எரிஞ்சு போயிடும். ஸோ அதுதான் ஆஸ்ட்ராய்டு பார்னிங் ரேஞ்சு வந்து இங்கே தான் ஆஸ்ட்ராய்டு பார்னிங் ரேஞ்சு. ரைட்டுங்களா? அடுத்து வந்து நிறைய ஸ்பேஸ் ஸ்டேஷன், தெர்மோஸ்பியர்னு சொல்லுவாங்க. 80 to 700 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இங்கே தான் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. நான் பின்னாடி ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா என்னன்றத, ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா ஒரு ஃப்ளைட்டு மாதிரி அந்த ஸ்பேஸில் கொண்டு போய் ஆர்பிட்டில் நிறுத்திட்டு அங்கேருந்து ஆராய்ச்சிகள்லாம் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தான் பண்ணுவாங்க. அது நான் சொல்கிறேன். நான் அடுத்தது இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். அடுத்தது எக்ஸோஸ்பியர்னு சொல்லுவாங்க. 700 to 1000 கிலோமீட்டர் ஃப்ரம் சர்ஃபேஸில் இருந்து எக்ஸோஸ்பியர். இந்த ஸ்பியரில் தான் சேட்டலைட்லாம் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, இந்த ஆர்பிட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். சேட்டலைட்லாம் இந்த டிஸ்டன்ஸு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நீங்கள் பூமி எவ்வளோ தூரத்துக்கு இழுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் டிஸ்டன்ஸ் இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஃப்ரம் சர்ஃபேஸ் அரவுண்டு 210 lakhs கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால நம்ம இந்த சேட்டலைட்டு இந்த டிஸ்டன்ஸுக்கு வெளியே போச்சுன்னா தான் நம்ம திருப்பி எர்த்துக்கு வராது. இந்த டிஸ்டன்ஸுக்குள்ளார இருந்ததுன்னா எந்த மேட்டர், ஒரு சிறு துரும்பாக இருந்தாலும் திருப்பி பூமிக்கு தான் திரும்பி வரும். அப்படின்றது தான், இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரல நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எர்த்தினுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஐஎஸ்ஆர்ஓ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நேற்றுக்கு லான்ச் பண்ணுற மாதிரி, தட் இஸ் லான்ச்சிங் ஸ்டேஷன் நம்ம இந்தியாவில் இருந்தோம். அதனுடைய சேட்டலைட், யூரோப் சேட்டலைட்டில் நம்ம லான்ச் பண்ணுறத நம்ம இந்தியா தான் ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து நேற்று பண்ணுற மாதிரி இருந்தது. டியூ டு டெக்னிக்கல் ஸ்லாக்னால இன்னைக்கு டுடேஸ் ஈவினிங் தான் அதை பண்ண போகிறாங்க. அது எதுக்குனாக்கா, டு அனலைஸ் த அல்ட்ராவயலட் ரேஸ் அண்ட் அதர் ரேஸ் ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன் அண்ட் லிவிங்ஸ். நம்ம மனித குலத்துக்கும் மிருகங்களுக்கும் தாவரங்களுக்கும் தீங்கு விளைக்கக்கூடிய ஏதாவது ரேஸ் இருக்கா சூரியன்ல இருந்து அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் இந்த சேட்டலைட் விடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா, இதெல்லாம் நம்ம ஸ்பேஸ், நம்ம பேரியக்க மண்டலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன என்னெல்லாம் உலகத்தில் என்ன ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படி இயக்கங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பஞ்சபூதம் பண்ணுறோம். நம்ம லிமிட்டாக பண்ணி விட்டுறோம். ஃபர்தராக நம்ம மகரிஷி சொன்ன மாதிரி நம்ம பேராசிரியர்கள் அவங்கவுங்க நாலேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவலை வந்து விரிவுபடுத்தணும், விரிவுபடுத்தி எல்லா விளக்கங்களையும் நம்ம பொதுமக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற கருத்துப்படி தான் நான் இந்த டீட்டெயிலாம் நான் உங்களுக்கு கொண்டு வர்றேன். ரைட்டுங்களா? இதுதான் ஐஎஸ்ஆர்ஓனுடைய ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டானுடைய லான்ச்சிங் ஸ்டேஷன். ஐஎஸ்ஆர்ஓ வைசாக்கு பக்கத்தில் இருக்கு. இதுதான் அதனுடைய வியூ. இது ஒரு ஸ்பேஸ் லேண்ட் பிஎஸ்எல்வி C55 அப்படின்ற மிஷன் 2, ஈகோஸ் மிஷன் 2 தான் இன்னைக்கு ஈவினிங் விட போகிறாங்க. இங்கிருந்து தான் லான்ச்சிங் ஸ்டேஷன். ஸோ இந்தியாவில் இருந்து தான் யூரோப்பினுடைய சேட்டலைட்டை இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் பண்ணுற போகிறாங்கன்னா அதனுடைய இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர்லாம் இவ்வளோ சீப்பாக லான்ச் பண்ணுறதுக்கு உலகத்திலே எங்கேயுமே கிடையாது. அது இந்தியாவிலேருந்து தான் இதை அனுப்ப போகிறாங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம அந்த லேயர்ஸில் இப்போ எலன் மாஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு ஒரு லேப் வச்சிருக்காரு. உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன் எலன் மாஸ்க். அவனுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் இதுதான். நான் சொல்கிறேன், இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எதுக்கு இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் விடுறாங்க அப்படின்னு காரணம் பின்னாடி சொல்கிறேன். நான் நம்ம இந்தியாவிலையும் ஒரு 2,50,000 2 lakhs இவ்வளோ கோடிகள், 2,50,000 கோடி செலவில் புதிய திட்டம்
ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸ்கைலேப் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை பிளான் ஆல்ரெடி விட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு. இது இந்தியனுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது எலான் மார்க் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்றடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன். இதுவும் இந்தியனுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் இன்சைட்ல உள்ளார ஸ்பேஸ் ஸ்டேஷனை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. இது சைனானுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் டியாங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இது. ரைட்டுங்களா? இப்போ இதெல்லாம் எதுக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்போ முன்னாடி பார்த்தோம்ல, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல எதுக்கு விடுறாங்கன்னாக்கா, அங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இதுக்குள்ளார செடி கொடி இதெல்லாம் வச்சு ஆக்சிஜன், இங்க நம்ம பூமிக்கு மேல என்ன அட்மாஸ்பியர், ஆக்சிஜன், நைட்ரஜன், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, வாட்டர் கண்டென்ட், இதே மாதிரி சுச்சுவேஷன் அங்க கிரியேட் பண்ணி அங்க கல்டிவேட் பண்ணி அங்க பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இது பாருங்க, ஒரு தக்காளி இங்க வச்சிருக்காங்க பாருங்க, தக்காளி செடி அங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு கீரை மட்டும் இங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இது எதுக்காகனாக்கா, முதல்ல செடி கொடி இந்த மாதிரி வளர்த்து அப்புறம் ஜனங்கள் அங்க போய் வாழ முடியுமா, ஸ்டடி ஃபார் ஹியூமன் லிவிங், அங்க போய் வாழ முடியுமா, அது வாழறதுக்கு என்ன ஏற்படுத்தணும் அப்படின்ற ஸ்டடிக்காக தான் இதெல்லாம் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஸ்பேஸ்ல இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம பூமியினுடைய மேல் பரப்புல பார்த்தோம். மேல் பரப்புல ஸ்பேஸ்ல நிறைய பார்த்தோம். இப்ப பூமியில ஒன்லி 70% தண்ணி, 70% தண்ணி, மீதி 30% தான் பூமி. அப்போ இந்த தண்ணிக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னா ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பெரிய மரியானா டீப் ட்ரென்ச், பெரிய பள்ளம் இருக்கு. வேர்ல்டு மோஸ்ட் டீப் ட்ரென்ச். எவ்வளோனாக்கா, நம்ம இமாலயன் இருக்கு இல்லையா, அதுக்கு அளவுக்கு இமாலயன் மேல இருக்கு. அந்த அளவுக்கு 26,850 ஃபீட், அது 8 கிலோமீட்டர் டீப். இது எங்க இருக்குன்னா, டீப் இருக்கிற இன்னும் எவரெஸ்ட் தலைகீழா வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த பள்ளம். பெரிய பள்ளம். நம்ம இமயமலைய அப்படியே தலைகீழா திருப்பி வச்சிங்கன்னா அந்த பள்ளம் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பள்ளம் இருக்கு. அந்த பள்ளம் எங்க இருக்குன்னா, ஜப்பானுக்கு இந்த சவுத்துல இந்த இடத்துல இருக்கு. ஜப்பானுக்கு சவுத்துல அது பேரு மரியானா. மரியானா டீப் ட்ரென்ச். ட்ரென்ச்னா பள்ளம்னு பேரு. ஸோ அதுதான் இதனுடைய. இந்த மாதிரி உலகத்துல தண்ணிலையும் இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்ம மேல ஸ்பேஸ் எல்லாம் இவ்வளவு தூரம் பார்த்தோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கடல்ல எந்த மாதிரி ஏதாவது தெரியாத விஷயம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதுல நம்ம ஜேம்ஸ் கேமரோன், நம்ம டைட்டானிக் படம் எடுத்த இவர் தான் ஜேம்ஸ் கேமரோன். இவர் 1861 ஆளுங்களெல்லாம் அனுப்பினார். இதுதான் ஆளு, இவர் தான் ஜேம்ஸ் கேமரோன். இவர் டைட்டானிக் படம் எடுத்தவர். அவர் இந்த மாதிரி கடல் சம்பந்தப்பட்டான விஷயங்கள்லாம் இந்த கேமரோன் ஜேம்ஸ் கேமரோன் ஆராய்ச்சி பண்ணி ஒரு 2 பேரை அனுப்பிவிட்டார். இவங்க 2 பேர் தான் 1961 ஜாக்கூஸ் பிகார்ட் அண்ட் இவங்கெல்லாம் போய் சேலஞ்சர்னா சப்மரின், நீர்மூழ்கி கப்பல் மாதிரி உள்ளாரி போயிட்டு அங்க கடலுக்கு அடியிலெல்லாம் என்ன இருக்கு அப்படின்லாம் பார்த்துருக்காங்க. டீப் சி சேலஞ்சர். டீப் சீனா ஆழமான பகுதியில் ஒரு சப்மரீன் விட்டு அவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சியில் அங்கெல்லாம் இந்த மாதிரி இதான் இருக்கு ஸ்பீசிஸு. வார்ம்ஸ், ஜாம்போ வார்ம்ஸ், டெம்போ ஆக்டோபாஸ், இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு உதாரணத்துக்காக நான் ஸ்பேஸில் நிறைய பார்க்குறோம், நிறைய பார்த்தோம். இது கடலுக்கு அடியிலையும் இது ஒரு உதாரணத்துக்காக இதை நான் போட்டிருக்கேன். நான் அடுத்தது அடுத்தது அடுத்த கிரகணம். இப்போ 3 பார்த்துட்டோம் நம்ம. பூமியும் 3 பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது செவ்வாய். செவ்வாய் மார்ஸ். இதுதான் மார்ஸ் என்ற கிரகணம், செவ்வாய் கிரகணம். இது இப்படி தான் இருக்கும், ரெட் கலராக இருக்கும். அது அட்டம்ஸ். இப்போ செவ்வாய் கிரகணத்துக்கு நம்ம விஞ்ஞானிகள் போகிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. விஞ்ஞானிகள் போயிட்டு அங்கே என்ன இருக்கு, மனித உயிரினம் இருக்க முடியுமா அப்படின்றதுலாம் பாரு. ஆல்சோ நோன் இது இது மார்ஸ்ன்றது எதுனாக்கா,
ரெட் பிளானட் நேம்டு ஆஃப்டர் ரோமன் காட். ரோமன் கடவுளுடைய பெயரை வச்சிருக்காங்க. ஸ்மாலர் தேன் எர்த் வித் டயமீட்டர் 4217 மைல்ஸ். இது வந்து இதனுடைய இதுதான் இதனுடைய கலரு இந்த ஷேப்பில் இருக்கு. அதனுடைய சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னாக்கா நிறைய முன்னாடிலாம் வந்து நிறைய தண்ணி இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த சர்ஃபேஸ் எல்லாம் நம்ம பூமியினுடைய சர்ஃபேஸ் மாதிரியே இருக்கு பாருங்க. நம்ம பாலைவனம் மாதிரி இருக்கு. தண்ணியெல்லாம் இருந்திருக்கும் போல இருக்கு. இப்போ ஃபோட்டோகிராஃப் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் நிறைய போய் மெனி அட்டம்ஸ் மேடு ரோபாட்டுக்கெலாம் அனுப்பி இது ரோபாட்டை வந்து அங்கே செக் பண்ணிட்டு இருக்கேன். பட் ரோபாட்டெல்லாம் நிறைய அனுப்பி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பட் இன்னும் பீப்புள் வந்து இன்னும் போகல. ஜனங்க வந்து இன்னும் லேண்ட் ஆகலை. ஏன்னா அவங்க ஆக்சிஜனும் கிடையாது, அங்கே உயிர் வாழ முடியாது. பட் ஆராய்ச்சி நடந்து அங்கே அதுதான் பக்கத்து கிரகணம், நம்ம பூமிக்கு பக்கத்து கிரகணம். அடுத்தது மார்ஸ் தான். ஸோ அதனால் அது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அதனுடைய வடிவம் அண்ட் ஷேப் எல்லாம் இந்த மாதிரி சர்ஃபேஸில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் செவ்வாய். செவ்வாயில் வந்து இந்த இந்த மாதிரி கலர் தான் இருக்கும். இதனுடைய சர்ஃபேஸ் இப்படி இருக்கு. இதனுடைய சிவப்பு நிறம் 687 நாட்களில் சூரியனை சுற்றி வருகிறது. பெரிய சர்க்கிள். இதுக்கு 2 நிலவு உண்டு. இது வந்து இதுதான் மார்ஸ், செவ்வாய். இதனுடைய டோமோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்னு 2 நிலவு இதை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. மார்ஸ் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. பட் நிறைய யூனிவர்சிட்டிலாம் இதை அட்டன் பண்ணி இது மேலே இவ்வளோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்லாம் இருந்திருக்கு. பட் அதெல்லாம் எங்கே போயிடுச்சுன்னு யாருக்குமே புரியல. அதெல்லாம் பாருங்க, இங்கே ஒரு பெரிய கடற்கரை ஓரம் மணல்லாம் அடிச்சு விட்டு இப்படிலாம் இருந்திருக்கு. இந்த சர்ஃபேஸ்லாம் தெரியுது, ஃபோட்டோகிராஃப் எடுத்து பார்த்தா தெரியுது. பட் அந்த வாட்டர்லாம் நம்ம கடற்கரை அந்த கடல் தண்ணியெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க செவ்வாய் கிரகணத்தில். அடுத்தது வந்து 5வது கிரகணம், வெளி கிரகணம், குரு கிரகணம். குரு, வியாழன் ஆர் ஜூபிட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து சர்ஃபேஸ், இதுதான் குரு கிரகணத்தினுடைய ஃபோட்டோ. ஸோ இது 110 டிகிரி சென்டிகிரேடு. மிகப்பெரிய கிரகணம். இதெல்லாம் வந்து நம்ம 4 கிரகணம் எல்லாமே சாலிட் கிரகணம், சின்ன கிரகணங்கள். இது வந்து இது வந்து கேஸ், ராட்சத வாயு. இதனுடைய சர்ஃபேஸ்லாம் சாலிட் சர்ஃபேஸ் பூமி மாதிரி இருக்காது. எல்லாம் கேஸியஸ் ஸ்டேஜ், ஒரு மாதிரி செமி சாலிட் மாதிரி இருக்கும். செமி சாலிட் மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து 75 நிலவு இருக்கான் இங்கே. இதெல்லாம் நிறைய நமக்கு பூமிக்கு ஒரு நிலவு இருக்க மாதிரி இதுக்கு 75 நிலவு இருக்கான். ஒரு சுழற்சிக்கு 12 ஆண்டுகள் ஆகுதான் இது. தெர் ஆர் மெனி ரிங்ஸ். மெனி ரிங்ஸ்ன்னா இந்த டஸ்ட்டு, ஆஸ்ட்ராய்ட்ஸ், எரிக்கற்கள் இதெல்லாம் இதை சுற்றி நிறைய சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு போல இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரிங்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து சனி கிரகணம், சாட்டான். பெரும்பாலும் இதில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வளிமண்டலம். இதனுடைய சர்ஃபேஸில் நம்ம பூமியில் இருக்கிற வளிமண்டலம் மாதிரி அதில் வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வளிமண்டலம் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அமோனியா சர்ஃபேஸ் இருக்கும். அப்புறம் இது 3 சூரியன் தெரியுமா? நீங்கள் ஒரு பக்கம் நம்ம இங்கே வெளியே போய் பார்த்தோம்னாக்கா ஒரு சூரியன் தெரியுது. பட் அங்கே வந்து அந்த சர்ஃபேஸ்லேருந்து இங்கே போய் பார்த்தா 3 சூரியன் இருக்குமா. அதனுடைய சனியிலேருந்து சர்ஃபேஸில் பார்த்தா அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க போல இருக்கேன். அந்த சர்ஃபேஸ் வச்சு தான் 3 இருக்கிற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி 3 தெரியுமா. இதில் வந்து 62 நிலவுகள் இருக்கு. இங்கே இருக்கு பாருங்க. இந்த நிலவுகள்லாம் அதை சுற்றி, சனியை சுற்றி நிறைய நிலவுகள் இருக்குமா. 62 நிலவுகள். இந்த இது வந்து இந்த சனி வந்து நம்ம மனித குலத்துக்கு ரொம்ப எஃபெக்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா இதனுடைய சர்ஃபேஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால, அதனுடைய வாயு வளிமண்டலம் இருக்கிறதுனால அது ரொம்ப எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அடுத்தது யுரேனஸ். இதான் யுரேனஸ். இப்போ நம்ம வந்து இது பார்த்தோம், சனியும் பார்த்தோம். அடுத்தது யுரேனஸ், இங்கே 3வது. இப்போ வந்து 4, 5, 6, 7வது பிளானட். 7 யுரேனஸ். மீத்தேன் வாயு தான் இதனுடைய சர்ஃபேஸில் இருக்கும். இது வந்து
அதனுடைய ஆக்சஸ் வந்து நம்ம பூமியெல்லாம் இப்படி நேரா இருக்கும், வர்டிகலா இருக்கும். இது பாத்துங்க ஹரிசாண்டலா இருக்கும். இதுவும் வந்து நம்ம கிரகணம் ஃபர்ஸ்ட் கிரகங்கள் தோன்றும் போது ஒரு பெரிய பொருள் அது மேல இடிச்சு அதனுடைய ரொட்டேஷனல் டைரக்ஷனே மாத்தி விடுச்சு. இப்படி ஹரிசாண்டலா ரொட்டேட் ஆயிடுச்சு. வர்டிகலா ரொட்டேட் ஆகும் பதிலா இது ஹரிசாண்டலா ரொட்டேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மூணாவது கிரகணம் தான் இந்த இது. ஸோ வேற என்ன இதுல 90 டிகிரி. இதை வந்து மீத்தேன் வாயு, நம்ம கேஸ் எரிக்கிறோம் இல்லையா வீட்டில், அதுவும் மீத்தேன் வாயு. அந்த மாதிரி மீத்தேன் வாயு நிறைய இருக்கும் அங்க அந்த சர்ஃபேஸ்ல ஃபுல்லா. இதான் யுரேனஸ். அப்புறம் நெப்டியூன். இதான் நெப்டியூன். இது ரொம்ப ப்ளூ கலரா இருக்கும். இது வந்து தன்னைத்தானே சுற்ற 16 மணி நேரம் ஒரு பூமியை சுற்றி வர சுமார் 165 நாட்கள் ஆகிறது. இது ரொம்ப கோல்டு. மீத்தேன் வாயு இதெல்லாம் நிறைய இருக்கும். ரொம்ப ஐஸ் கட்டிலாம் இருக்கும். இது வந்து நம்ம நெப்டியூன் அண்ட் ப்ளூட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிராஸ் ஆகுமா. இதான் நெப்டியூன் பார்த்து இது வந்து ப்ளூட்டோ பார்த்து. இது சூரியன் இங்கே இருக்குன்னா இது இந்த மாதிரி ரெண்டுமே சம்டைம்ஸ் ரெண்டுமே கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதான் ப்ளூட்டோ. இது ப்ளூட்டோன்றது இந்த பிளான்ட் வந்து ரொம்ப நம்ம ஆஸ்ட்ராலஜிக்கல் சயின்டிஸ்டுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது 9வது கிரகணம் என்று இருக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம மகரிஷியும் வந்து ப்ளூட்டோவை சொல்றதில்ல. நம்ம அதுக்கு பதிலாக நம்ம ராகு கேது சொல்றோம். இது வந்து இந்த கிரகணம் வந்து ஒரு சம்டைம்ஸ் இது சைஸ் சின்னதாக இருக்கும், சில சமயம் கொலாப்ஸ் ஆகிடும். இது நம்ம டிடெக்ட் நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப கிளியர். இது பிளானட் இருக்கா இல்லையான்றத உலக அளவில் யாருமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. பட் விஞ்ஞானிகள் பிரகாரம் இதை சொல்றாங்க. பட் இது ஒரு நிலையான கிரகம் இல்லை அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப ராகுக்கு இது நம்ம பார்ப்போம். நம்ம மகரிஷி சொன்னது பிரகாரம் ராகுக்கு இதனுடைய ஒரு 9வது கிரகணம் சொல்றோம். இதுதான் சூரியனுடைய நம்ம சென்ட்ரல்ல பார்த்தோம் இல்லைங்களா. இந்த சூரியனுடைய சென்ட்ரல் இருந்து காட் பார்ட்டிகள்லாம் வெளியே அதனுடைய ஆரம்ப காலத்துல தோன்றிய பார்ட்டிகள்லாம் சுத்த வெளியில இருக்கிற பார்ட்டிகள்லாம் இந்த சூரியனுக்கு உள்ளார என்ட்ராப் ஆயிட்டு வெளியே அன்ஸ்டேபிள் கண்டிஷன்ல எல்லாமே தாங்க முடியாமல் வெளியே வந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்றதுனால இது வந்து இந்த சுத்தவெளியினுடைய இறைத்துகள்களுக்கு ஈக்குவலண்டான கதிர்கள், ராகு கேது என்ற கதிர்கள் ஹைலி பவர்ஃபுல். அது வந்து நம்ம மனித குலத்துக்கு ரொம்ப எஃபெக்ட், அது நல்லதோ கெட்டதோ எஃபெக்ட் வந்து அதனுடைய தன்மை வந்து ரொம்ப ஆதிக்கம் மனித குலத்துக்கு இருக்கின்றதுனால நம்ம மகரிஷி வந்து ராகு கேது வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்றாங்க. ஏன்னா இது பூமியினுடைய சுத்தவெளியினுடைய பார்ட்டிகளும் டார்க் பார்ட்டிகளும் இதுவும் ஈக்குவலண்ட். அதனால தான் ராகு கேதுன்றது ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்டிக்கல் அப்படின்றதுனால நம்ம தவத்தில் அதை வச்சிருக்கோம். ஸோ இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 9 கிரகணத்தையும் முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த 9 கிரகணத்தை தவிர வேற்று கிரகணத்தை தவிர இப்போ இதுதான் டோட்டல் யூனிவர்ஸ், எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மேட்டர் 5% தான் நம்ம யூனிவர்ஸ் அப்சர்வபிள் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம். மீதி டார்க் மேட்டர்னு ஒரு 26% இருக்கு, டார்க் எனர்ஜின்னு ஒரு 69% இருக்கு. ஸோ இதெல்லாம் இவ்வளோ பெரிய நம்ம ஒரு சூரிய குடும்பத்திலேயே இவ்வளோ கிரகங்கள் இருக்கு, இவ்வளோ இருக்குன்னாக்கா இது வந்து பிரபஞ்சத்துல 20,000 கோடி கேலக்சி இருக்கு. ஒரு கோடி ஒரு கேலக்சியில 40,000 கோடி ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப எங்கேயோ மற்ற இந்த நம்ம சூரிய குடும்பம் மாதிரி வேற குடும்பத்திலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு எல்லாமே போட்டோ போடுறோம். பீப்புள்லாம் ரொம்ப ரஃபா இருப்பாங்க. நம்ம ஐஎஸ்ஆர்ஓ சேர்மேன் சோம்நாத் என்ன சொல்றாருன்னா தே வில் பி வெரி டேஞ்சரஸ், இன்ட்ராக்ஷன் இஸ் நாட், அவங்களா கூட தொடர்பு இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம விண்கலத்தெல்லாம் அனுப்பி விட்டாங்க. நம்ம வேற அலையன்ஸ் எல்லாம் வெளி கிரகணத்தவர்லாம் யாராவது இருந்தாக்கா அவங்கள வந்து நம்ம மெசேஜ் அனுப்பி விட்டாங்களா வாயேஜர்.
1977 அனுப்பி விட்டாங்க. அனுப்பியது அது தங்கமெல்லாம் பூசப்பட்ட ரெக்கார்டர் பிளேட், ஒரு டேப் ரெக்கார்டர் அனுப்பி அவங்க வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் அவங்க என்ன பேசுவாங்க என்னன்னு தெரியாது. அவங்க வந்து வணக்கம், வாழ்க வளமுடன் அந்த மாதிரி வேற வேற வேர்டெல்லாம் போட்டு எந்த வேர்டை அவங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க ஏதாவது திருப்பி ரிப்ளை பண்ணுறாங்களா அப்படின்லாம் அனுப்பியிருக்காங்க. பட் இதுவரையிலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இதுதான் ரெக்கார்டர். ஸோ எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு தான் தெரியுது இதுவரையிலும். கன்க்ளூஷன் கன்க்ளூஷன் நான் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் கரெக்ட் ஆயிடுத்துக்கு. நம்ம பிரபஞ்சம் கோள வடிவம் உண்டது, ஆகையால் தன்னைத்தானே செல்ஃப் சப்போர்ட்டட். இது வந்து பெரிய பலூன். நம்ம பிரபஞ்சத்தை என்னன்னாக்கா கோள வடிவம் ஒரு சர்க்குலர் இருக்கிறதுனால நம்ம ஒரு பலூன் இருந்ததுன்னா அப்படியே சர்க்குலரா இருக்கு இல்லையா, அதனால இது எதுவும் சப்போர்ட் பண்ணாம அப்படியே மதந்துகிட்டு இருக்கு. அதுதான் இதனுடைய விளக்கம். அப்புறம் இந்த நம்ம சோலார் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே நாம் பார்த்தோம். பேரி சென்டர் என்ற இதுதான் வந்து நம்ம பிளானட்டையும் கேலக்சியும் பேலன்ஸ் ஸ்டேட்ல வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வேதாத்திரியம் வந்து உள்ளுணர்விலிருந்து பெறப்பட்டது. அது அறிவியல் விளக்கத்தை விட மேலானது. நம்ம விஞ்ஞானிகள்லாம் இவ்வளோ நாளாக பண்ணதை நம்ம வேதாத்திரி மகரிஷி ரொம்ப ஈஸியாக ஒரு தவத்தில் வந்து நமக்கு எல்லாம் இவ்வளோ டீட்டெயிலையும் சொல்லியிருக்காரு. நம்ம ஹியூமன் சொசைட்டி வந்து இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ், இந்த பிரபஞ்சத்தினுடைய இயற்கை வளங்களையும் எல்லா அதனுடைய தன்மைகளையும் நல்ல முறையில் பயன்படுத்தி நம்ம மனித வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அதை அழிக்காமல் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். இது என்னன்னா மகரிஷியே சொன்னதை நம்ம நம்ம பேராசிரியர்கள்லாம் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியை சயின்ஸ் மூலமாக அவங்கவுங்க நாலேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம சமுதாயத்துக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய விளக்கங்களையும் பேரைக்கமண்ட நாங்கள் விளக்கத்தையும் அளிக்க வேண்டும் அப்படின்ற கான்செப்டில் தான் இவ்வளோ தூரம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம மகரிஷினுடைய ஆசையுடன் ஒரு இவ்வளோ தூரம் நான் முயற்சி எடுத்து இதை வந்து கிளியராக சொல்லணும் அப்படின்ற எண்ணத்தோடு இதை நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து விஞ்ஞானிகள் நம்ம வேதாத்திரி பற்றிய சிந்தனைகளை அவங்க ஆய்வகத்துக்காக எடுத்து ஆய்வு செய்து கொள்ளலாம் என்ற கருத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, செல்லலாம். வாழ்க வளமுடன் ஐயா. முதல் அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு உண்மையிலேயே இந்த இந்த நிகழ்ச்சியை கேட்டவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை ஒரு கற்பனையா வியாபித்தே இருந்ததுக்கு இது ஒரு நல்ல பலன்யா. நீங்க சொன்னதை இன்னும் பல தரம் யூடியூப்ல கேட்டோம்னா இது எப்படியெல்லாம் இருக்குன்னு நம்ம சிற்றறிவுக்கு ஏற்றபடி ஆராய்ஞ்சு அதுல கொஞ்சம் உள்ள போகலாம்யா. ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்க இது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த பிளேயர் போட இதெல்லாம் நீங்க எவ்வளவு இந்த வயசுல எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருப்பீங்க அப்படிங்கிறது ரொம்ப வியக்கத்தக்கதியா. நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. நான் 2 இதை குறிச்சு வச்சிருக்கேன். ஒண்ணு, பூமியுடைய அட்மாஸ்பியரை போட்டிருந்தீங்க ஐயா. பிளைட் போறது அடுக்கடுக்கா போட்டிருந்தீங்க. ஆனா பூமி சுற்றி வர இதனுடைய நிலை மாறுமா, இல்ல அப்படியே இதுவும் சுத்துமா ஐயா? அது அப்படியே அதனுடைய பிளேயரும் அப்படியே வருமா, இல்ல பூமி சுத்த இல்ல இது மாறுமா? இது ஒண்ணுயா. 2வது, புதன் கிரகத்துல மேற்க சூரியன் உதித்து, அது எனக்கு சுத்தமா அது ஏன் சொல்றீங்கிறோ என் தெரிவு கேட்கல. மேற்க சூரியன் உதித்து கிழக்க மறைகிற மாதிரி இருந்துங்கிறது ரொம்ப நேரம் அதை திருப்பி திருப்பி கேட்டப்ப கூட புரியல ஐயா. 2. 3வது, சனி கிரகத்துல 62 நிலவும் 3 சூரியன்னு சொன்னீங்க. இது வந்து இந்த சூரியனுடைய பிரதிபலிப்பா இல்ல கேலக்சியுடைய மற்றதுடைய பிரதிபலிப்பா ஐயா? அதாவது இப்போ கேலக்சில நிறைய சூரியன் இருக்கு, மண்டலங்கள் இருக்கு, நிறைய சொல்றாங்க பேராசிரியர்கள். இது எப்படி? அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. அன்னைக்கு கேட்டது ரொம்ப
அருமையானது, ரொம்ப அளவிடத்தக்கது, ரொம்ப ரொம்ப உபயோகமான. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்கோளமுடனம்மா. உங்களை நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க பார்ட் 1 பண்ணும்போதே என்னை நல்லா என்கரேஜ் பண்ணீங்க. நீங்க வந்து இன்னும் பார்ட் வாழ்த்துக்கள் டூ ஐயா, நீங்க பார்ட் த்ரீ நீங்க பார்ட் வாழ்க ஃபோர் வளமுடன். போட்டுட்டே இருங்க, நீங்க விடாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனுடைய இனிஷியேஷன், அதனுடைய ஊக்கத்தினால்தான் நன்றி. நான் அதுக்கு அடுத்து அதர்வைஸ் நான் அதை ஒன்னோட நிறுத்திடலான்னு பார்த்தேன். ஆனா நீங்க அப்ப சொன்னீங்க, எனக்கு பார்ட் 1 பேசும்போது நீங்க பேசுனீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ ரொம்ப நன்றி ஐயா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். இப்போ உங்களுடைய சந்தேகங்களுக்கு இப்போ நம்ம சூரியன்ல இருக்கிற சாரி பூமியினுடைய வெளிமண்டலம் சேர்த்துதான் சுத்தி வரும். எல்லாமே எல்லாமே ஓ. சேர்த்துதான் ம். சேர்த்துதான். இப்போ வந்து வெளிமண்டலத்துக்கு மேல ஃப்ளைட்டு போகுதுன்னு வச்சுங்க, ஃப்ளைட்டு போகுது. அப்போ ஆ. நம்ம இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஃப்ளைட்டு போகவே வேண்டாம், மேலே ஏறி நின்னாவே பூமி சுத்துறதுனாலே அமெரிக்கா வரும்போது நேரம் இறங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. நம்ம ஓ. வெளிமண்டலம் சேர்த்துதான், ஆ. பூமியோட சேர்த்துதான் சுத்தி வருது. ம். புரியுதுங்களாம்மா? பூமியோட புரியுது சேர்த்துதான் புரியுதுயா, எல்லாமே புரியுது. எல்லாமே. இப்போ ஒரு ஓகே சேட்டலைட் ஓகே. விடுறாங்கன்னா, இந்த கிராவிடேஷனல் ஆ. ஃபோர்ஸ் தள்ளி தான் அது வெளியே, அந்த ரொட்டேஷன்ல ஸ்பீடுக்கு அகெயின்ஸ்டா தான் வெளியே போதே தவிர, அதனால எல்லா இந்த லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் ஃபுல்லா எல்லாம் சேர்த்து தான் சுத்தி வருது. ஓகே, நன்றி ஐயா. இப்ப ஆ புதன் கிரகத்துல மட்டும் எப்படியா சூரியன் மிக அது எப்படி ஆ விளங்கிக்கிறதுன்னு இப்போ புரியலையா, எங்க அதுக்கு சித்தறிவுக்கு அடுத்தது விளங்கலையா, புதன் வாழ்க கிரகணம் வளம். பார்த்தீங்கன்னா, இப்பதான் நான் ஒரு ஆ. கோலி குண்டு விளையாட்ட சொன்னேன் இல்லையாம்மா. இப்ப நம்ம பிரபஞ்சம், ஆமா. நம்ம பிக் பேங் தியரியும் போது பிரபஞ்சம் தோன்றும் போது ஃபர்ஸ்ட் இந்த கல்லு எல்லாம் இந்த எல்லா பொருள்களும் திசைத்துக்கு தெரியாம கண்டபடி ஓடிட்டு இருந்தது. ஓடிட்டு இருந்து ம். அப்படியே அதனுடைய ஒட்டும் தன்மையினால இங்க எல்லாம் ஒரு ஒரு பொருளும் அட்ராக்ஷனால அது அது இழுத்து ஒரு ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷனல் ரொட்டேஷனல் ஸ்பீடுக்கு ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ம். பையன் ஒரு ரன்னிங் ரேஸ்ல விடுறாங்கன்னா தூரம் இருந்து ஓடி வர்றான். அந்த சர்க்கிள்ல சுத்தணும் அப்படின்றதுக்காக ஓடி வந்து முதல்ல இப்படி அப்படி தடுமாறுவான். அப்புறம் வந்து ஒரு சர்க்கிள்ல சுத்துவான். ம். அப்படி சுத்தும் போது ஒரு ம். பெரிய பொருள், அது ஈக்குவலண்ட் சைஸ் பொருள் வந்து இடிச்சு அதனுடைய டைரக்ஷனில் ரொட்டேஷன் மாத்திருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம சூரியன் வந்து கிழக்க தோன்றுது, மேற்க மறையுது. நம்ம பூமி வந்து மேற்குல இருந்து கிழக்க போகுது. சரிங்களாம்மா? அது ம். உங்களுக்கு தெரியும். மேற்குல இருந்து ஆமா தான் ஐயா, ஆமா. ஆ. ரொட்டேஷன் கிழக்க போகுது. சூரியன் வந்து கிழக்குல இருந்து மேற்கு வருது. பட் புதன் கிரகணத்துல சூரியன் அதனுடைய ரொட்டேஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அவ்வளவுதான், ஓ, வெரி சிம்பிள். புரியுதுயா, புரியுது. பூமி வெரி சிம்பிள். ஓகே ரொட்டேட் பண்ற ஓகே. டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல அது செல்ஃப் ரொட்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கு. அவ்வளவுதான். ஓகே ஓகே. ரொம்ப நன்றி வேற ஐயா. அந்த சனி கிரகத்தை ஏதாவது பற்றி, சனி கிரகத்துல இப்போ ஆ, 3 சூரியன் 62 நிலவு, இது ஆமா ஆமா. மற்றதா இல்ல ஒன்னே ஓகே ஓகே, அதை இல்ல இல்ல மட்டும் இல்ல. கேட்டுக்கலான்னு பார்த்தீங்க. இப்ப என்னன்னாக்கா சூரியன் ஒண்ணுதான். அது ஆ. சூரியன் ஒண்ணுதான். சூரியன் 3 சூரியன் கிடையாது. ஆனா அங்க இருக்கிற அந்த அட்மாஸ்பியர், அது வெளிமண்டலத்தினுடைய ரெஃப்ளெக்ஷனால இப்ப நம்ம வெளியே வீட்டை விட்டு வெளியே போனோம்னா ஒரே ஒரு சூரியன் தான் தெரியுது. பட் அங்க போனீங்கன்னாக்கா 3 சூரியன் இருக்கிற மாதிரி தெரியும். பார்க்கறதுக்கு ம். தான் அது தெரியுமா தவிர உண்மையிலேயே 3 சூரியன் கிடையாது. இல்ல. ஓகே ஓகே. ரைட்டுங்களா? ரைட்யா, புரியுதுயா. அதே ரொம்ப மாதிரி சிறப்புயா. அறுபத்தி ரொம்ப. ரெண்டு 62 நிலவுகள்னா நம்ம பூமி நம்ம பூமியினுடைய நிலவே வந்து பிரபஞ்சம் தோன்றும் போது ஒரு பகுதி, ஒரு பெரிய பொருள் அதை இடிச்சு ஒரு சின்ன பொருளா இந்த நிலவா மாறி இருக்கு. அது மாதிரி அதுல இருந்து ஒரு சின்ன சின்ன எரிக்கற்கள்லாம் சேர்ந்து அதனுடைய மூன் அப்படின்னு அதை அழைக்கிறாங்க. அதனுடைய நிலவுன்னு சொல்றாங்க.
அதை சுத்தி வருது. அப்படின்னா ஓகேயா. என்னன்னாக்கா அந்த பிளானட்டை சுத்தி அது வந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம பூமியை சுத்தி சந்திரன் சுத்துது, அதனால நம்ம பூமி சந்திரன் சொல்றோம். அதே மாதிரி அதுக்கு அதை அந்த பிளானட்டை சுத்தி அந்த 62 மூன்ஸும் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஓகே ஐயா, அந்த ஜப்பான்ல மட்டும் கடல் பள்ளம், அதுக்கு ஏன் இவ்வளவு மகத்துவம் ஐயா? அந்த இல்ல கடல்லையும் மகத்துவம் ஒரு இல்ல, பள்ளம் இருக்கு, அதுக்கு இவ்வளவு மகத்துவம்? இல்ல 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 இல்ல, அது எதுக்காகன்னா இப்ப நம்ம இமயமலை எவ்வளவு உயரம், 26,000 அடி உயரம்னு சொல்றாங்க. அடி விட்டுருங்க, ஏதோ ஒரு 22,000 26,000 ஏதோ ஒரு நம்பரை சொல்றாங்க. இது 26,000 அடி பள்ளம், டீப்பு. இந்த கடலுக்கு அடியில அவ்வளவு டீப்ல அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான், இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த மாதிரி நம்ம அண்டவெளியில இந்த கிரகணங்களை பத்திலாம் பேசணும். நம்ம பூமிக்கு அடியில என்ன பெரிய அதிசயமான ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடும் போது எனக்கு இது கிடைச்சது. ஜப்பானுக்கு ஓகே கிழக்கு ஓகே ஓகே. பக்கம் சவுத்து பக்கம் இந்த மாதிரி ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அங்கெல்லாம் போய் இந்த கேமரோன், ஜேம்ஸ் கேமரோன் போற போய் டைட்டானிக் படம் எடுத்தவர் தான் அவர், இது ஜேம்ஸ் கேமரோன். அவர் அங்க போய் ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் சொல்லியிருக்காரு. நான் இதை வந்து ஓகே, உதாரணத்துக்காக ரொம்ப தான் ரொம்ப நான் சிறப்பியா. ஒன்றும் இது இல்ல இவ்வளவு பெரிய புரியுது, அது ஆழமான அதுல என்ன பள்ளம் நுணுக்கம் இருக்கு இருக்குன்னு கேட்டேன். அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். ஐயா ரொம்ப ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். உங்களுடைய பணி தொடர எங்களுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் ஐயா. இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க. வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா, நல்ல ஒரு ஆராய்ச்சி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ருக்மணி பாய் அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஐயா. வாழ்க வளமுடனுங்க வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க உங்க ஐயா. இன்று கருத்து. இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை நம்ம செஞ்சு செஞ்சு பழகி இருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு சொன்ன எக்ஸ்பிளைன் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நல்லாவே புரிஞ்சுது. சுக்கிரன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துறாங்க அப்படின்னீங்க இல்லைங்களா? அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. இப்பதான் சொன்னேனம்மா, இப்பதான் கிருபாநதி அம்மா கேட்டாங்கல்ல. ஆப்போசிட் டைரக்ஷன் எதனாலனாக்கா, நம்ம பூமி, இப்ப பூமியை முதல்ல எடுத்துப்போம். பூமி வந்து மேற்குல இருந்து கிழக்கு பக்கம் சுத்துது. மேற்குல இருந்து கிழக்கு பக்கம் காலையில சூரிய உதயம் கிழக்குல இருந்து மேற்க வருது. அத நம்ம பாக்குறோம். அது பாக்குறோம். ஆமாங்க. அந்த பிளானட்டுக்கு ஆப்போசிட்டா சுத்துது. அது வந்து சூரியன் மேற்கு பக்கம் தோன்றி அது வந்து பூமி, அதனுடைய அந்த பிளானட் வந்து கிழக்குல இருந்து மேற்கு பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆப்போசிட்ல வருது. வேற ஒண்ணும் இல்லை. ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம பூமிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது சுத்துது. சரிங்க. மிச்ச விளக்கம் எல்லாம் அம்மாக்கு அவங்க கேட்டும்போது கேட்டுங்கய்யா. விளக்கம் எல்லாம் நல்லா புரிஞ்சுதுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. ரொம்ப சிறப்பு. இத வந்து இன்னும் டீப்பா இன்னும் ஒரு முறை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்னொரு கிளாஸ் எடுங்கய்யா. நல்லா இருந்தது. பாக்குறேம்மா, நான் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள்லாம் மறுபடியும் திருப்பி வேற. ஆமாங்க. இன்னைக்கு இதுலயே நல்லா பார்த்தோங்க. வீடியோல பார்த்ததே எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. நல்லா இருந்தது. இதுக்கு மேல தவம் செஞ்சா கூட நமக்கு இந்த ஒரு இது கிடைச்சிருக்கு. இந்த ஸ்கை யோகா டிவில இத போடுவாங்க, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு சரிங்கய்யா. பவர் பாயிண்ட் எல்லாம் திருப்பி திருப்பி பாருங்க. சரிங்கய்யா. இந்த ஃபைல, இந்த பவர் பாயிண்ட், அதுக்காக தான் நான் இந்த பவர் பாயிண்டே போட்டது. வாயில ஓரலா சொன்னா அது மறந்து போயிடும். அதனால நீங்க நேரா கண் கூட பாத்தீங்கன்னாக்கா கிளியரா புரியும். பண்ணி வச்சுட்டு நீங்க திருப்பி திருப்பி இத போட்டு கேட்கலாம். அடுத்தது ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். இல்லைங்கய்யா, நல்லா நல்லா புரிஞ்சதுங்க. சந்தேகம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. உங்க ஆன்மீக தொண்டு மிகவும் சிறப்பாக நடக்கட்டும் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரவி அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஏன்னா ஒசூர்ல இருந்து ரவி பேசுறேங்க. சொல்லுங்க. ரொம்ப அற்புதமா இருந்ததுங்கய்யா. எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு பெரிய அறிவியல் அறிஞரோட ஒரு புத்தகத்தை படிச்ச மாதிரி ஒரு உணர்வு எனக்கு. ஏன்னா அவ்வளோ தகவல்கள், அவ்வளோ
நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணது தெரிஞ்சது, ஏன்னா அவ்வளோ பிபிடி கண்டென்ட் போட்டது ரொம்ப அற்புதமாக இருந்தது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். இதுக்கு முன்னாடியான 2 வீடியோ கேட்டுட்டு நான் மறுபடியும் உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்புகிறேன். அப்புறம் எனக்கு இதில் ஒரே ஒரு சந்தேகம் இல்லை. இந்த பேரி சென்டர்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, பேரி சென்டருங்கிற விஷயத்த நம்ம வேதாத்திரி தத்துவத்தில் எப்படி கம்பேர் பண்ணலாம்? அந்த காந்த தத்துவத்தோட கம்பேர் பண்ணலாமா எப்படி? இல்லை, மகரிஷி வந்து சொன்னது எல்லாம் இந்த பிரபஞ்சம் ஒரு சமநிலையில் சுற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி. அந்த சமநிலை எப்படி விஞ்ஞான முறைப்படி அவர் மகரிஷி வந்து பேரி சென்டர் பற்றிலாம் எதுவும் சொல்லலை. அவர் எல்லா பிரபஞ்சம் பேரியக்க மண்டலம் எல்லாமே சமநிலையில் இருக்கிறது, அதனுடைய பேலன்ஸ்டு ஸ்டேட்ல அது இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் அவர் தவத்துல அவர் உணர்ந்தது. எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கு, எல்லாமே அவர் இமேஜினேஷன்ல பார்த்து அவர் சொல்லிட்டாரு. பட் அதெல்லாம் இப்ப விஞ்ஞானிகள் இதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னாக்கா, இதை வந்து ஒரு பேரி சென்டர், ஒரு பெரிய பொருளும் ஒரு சின்ன பொருளும், ஒரு பெரிய பொருளை சுத்தி ஒரு சின்ன பொருள் சுத்துதுன்னாக்கா அது ரெண்டு மாசுக்கும் இடையில ஒரு சென்டர் பாயிண்டா வச்சுக்கிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து பெரிய பொருள் மெதுவாக சுத்தும், சின்ன பொருள் வேகமாக சுத்தி வரும். அந்த படத்தை நான் காமிச்சில்லைங்களா, அதுதான் அந்த கான்செப்ட்ல தான் இது இயங்கிக்கிட்டு இருந்து விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சரி சரிங்க, விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே. இது நம்ம மகரிஷியை வந்து ஒரு அவுட்லைன், ஒரு கோடிட்டு தான் காமிச்சிருக்கார தவிர அவர் ஃபுல்லா எல்லா விஞ்ஞானம் எல்லாமே சொல்லலை. அவர் கோடிட்டு இதெல்லாம் இப்படி இப்படிலாம் இருக்கு அப்படின்னு கோடிட்டு தான் காமிச்சிருக்காரு. இதை நம்ம அதை எப்படி இது பேலன்ஸ் ஸ்டேட்ல வருது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி நிறைய புத்தகங்களும் இதையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இந்த டீட்டெயிலாம் நமக்கு கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. நீங்க ஸ்கை யோகா டிவியில நீங்க போட்டீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வரும். இப்பதான் எடுத்து வச்சுட்டாங்க ஆல்ரெடி. அத முதல்ல பார்ட் 1 பார்ட் 2 பாருங்க, அப்புறம் இந்த பார்ட் 3 பாருங்க. இதெல்லாம் ஒரு எது முக்கியமா தோணுதோ அதெல்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன் திருப்பி. சரி சரி சரிங்க, ரொம்ப நன்றிங்க. உங்க ஃபோன் நம்பர் கிடைச்சா பரவாயில்ல, கான்டாக்ட் பண்றதுக்கு. என்னுடைய ஃபோன் நம்பர் மேடம் போடுவாங்க, நீங்க நோட் பண்ணி. என் ஃபோன் நம்பர் வந்து 944. ஓகே, நோட் பண்ணி 944-250 ஓகே 2913. 2913. ஆமா, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்களும் டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். என்னால் முடிஞ்சதை நான் சொல்றேன். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. வாழ்க்கை வாழ்க்கை. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தரவடிவேல் அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அந்த இதுல எல்லாம் ரிக்வேதா அதுல எல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த கான்ஸ்டலேஷன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அது வந்து அந்த டைம்ல இந்தியால லென்ஸ் எல்லாம் அவ்வளவு பாப்புலர் இல்ல, ஜப்பான்ல தான் லென்ஸ் மேக் பண்ணாங்க. பட் அது வந்து எப்படி உங்களுக்கு காட்சியா கிடைச்சிருக்குமான்னு ஒரு கேள்விங்க எனக்கு. உங்களுக்கு தவம் இருக்கிறதுனால உங்களுக்கு காட்சியா இந்த மாதிரி இருக்குன்னு தெளிவா தெரியுமான்னு ஒரு கேள்வி ஐயா. நன்றி. அதேதான் ரிக் அஜீர் அந்த மாதிரி முனிவர்கள்லாம் அவங்கெல்லாம் தவத்தின் ஒரு அவங்க மெய் மறந்த தவம் இமேஜினேஷன் தான். அவங்க அப்படியே பிரபஞ்சமே அவங்க கண்ணுக்கு முன்னாடி தோன்றி இருக்கும். அதுதான் அவங்கெல்லாம் அப்பெல்லாம் எந்த விஞ்ஞானமும் கிடையாது, இதுவும் கிடையாது. மெய்ஞானத்தை வச்சுதான் அவங்க வந்து தவம் செஞ்சுதான் அவங்க ஞானத்தின் மூலமா தான், நம்ம மகரிஷி சொன்னதே ஞானத்தின் மூலமா தான் சொல்லிட்டாரு. தத்துவங்கள்லாம் இறைத்துகள்கள், பேரியக்க மண்டலம், அதெல்லாம் வந்து அவரே தவத்துல அவருக்கு மனசுல என்ன தோணுச்சோ அதெல்லாம் வந்து எழுதி வச்சு அது ரெக்கார்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரிதான் ரிக்கு வேதம் மற்ற வேதங்கள்லாம் அந்த 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் முனிவர்கள்லாம் எழுதுனது. அவங்கெல்லாம் அப்போ விஞ்ஞானமே கிடையாது. மெய்ஞானத்துல என்ன அவங்களுக்கு மனசுல தோணுதோ அது ஓலைச்சுவடியில எழுதி வச்சிருக்காங்க. அவதை தான் இப்ப நான் என்னுடைய கன்க்ளூஷன்ல நம்ம வேதாத்திரி மகரிஷினுடைய மெய்ஞானத்தை விஞ்ஞானிகள் எடுத்து
ஆராய்ச்சி செய்யணும். அதனால முன்னோடி வந்து மெய்ஞானிகள் தானே தவிர விஞ்ஞானிகள்லாம் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம தவம் பண்ணா விஞ்ஞானிகளோட நம்ம முன்ன போய் கண்டுபிடிக்கலாம். ஐயா நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? நிறைவு செஞ்சுக்கலாமா? நிறைவு செஞ்சு ஆமா, இன்னும் பல முறை நீங்க சொன்ன மாதிரி அந்த யூடியூப்ல போய் கேட்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தெளிவாகுங்க. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.